இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது சண்டை வருது. ஆனால் அதே விஷயத்த நேரில் பேசும்போது சண்டை வரவே மாட்டேங்குதா? அது காரணம் நீங்கள் கிடையாது, மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது அவங்க ஐஸில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அவங்க வாய்ஸ் டோனில் கோவமா, கஷ்டமா, இல்லை பயமானு புரியும். ஆனால் டெக்ஸ்டில் அப்படி இல்லை. சைக்காலஜியில் இது பேர் நெகட்டிவிட்டி பயாஸ் இன் டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட நம்ம பிரெயின் நம்ம எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கும். நீங்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு அனுப்புறீங்கன்னா, ஆனால் அவங்க அதுக்கு நீங்கள் இவ்வளோ கோல்டாக ரிப்ளை பண்றீங்களேன்னு நினைச்சு அவங்களே அசியூம் பண்ணிப்பாங்க. நீங்க ரிப்ளை பண்ணிட்டு போனை சைட்ல வச்சுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க உங்க வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ்ல ப்ளூ டிக் வந்துச்சா, அதே மாதிரி உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன வைக்கிறீங்க, நீங்க லாஸ்ட் எப்ப வந்தீங்க அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே ஓவர் திங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளூ டிக் வந்துருச்சு ஆனா ரிப்ளை வரவே இல்லை, ஆன்லைன்ல இருந்தும் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. இது மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்ச நேரத்துல பெரிய சண்டையாவே மாறிடும். அதனால முக்கியமான விஷயங்கள், எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகிற கான்வர்சேஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கால்ல கூட இல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்போட எண்டு காரணம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்ல, இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் காரணமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா உங்ககிட்ட டெக்ஸ்ட் மெசேஜ்ல சண்டை போடுறவங்க கிட்ட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு, இதனாலதான் சண்டை வருதுன்னு அவங்க புரிய வச்சு நேர்ல மீட் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. இது மாதிரி உங்க லைஃப்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.